நம்ம ஆனக்குடியில ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்குதா அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட வந்த இடம் தான் கணேசன் அண்ணா கருப்பட்டி. கருப்பட்டினா சாதாரண கருப்பட்டி இல்ல, பனைமரத்துல ஏறி பயணி எடுக்கிறதுல இருந்து அதை பாரம்பரிய முறையில காய்ச்சி அதை கருப்பட்டிய மாற்றுற வரைக்கும் எல்லா வேலையும் பக்கத்துல இருந்து பண்றாங்க. அதனால கருப்பட்டி எல்லாம் சுத்தமாவும் தரமானதாவும் முக்கியமா கலப்படம் இல்லாமலும் நம்ம கணேசன் அண்ணா கிட்ட கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷலா குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண சாக்லேட் கருப்பட்டி கூட இங்க கிடைக்கும். சோ நம்ம வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கு அன்ஹெல்த்தியான சாக்லேட் குடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி சாக்லேட் கருப்பட்டியை கொடுத்து பாருங்க, இன்னுமே ஹாப்பி ஆயிடுவாங்க. நான் இவங்க கிட்ட கருப்பட்டியும் அண்ட் கணேசன் அண்ணனோட ஸ்பெஷல் சாக்லேட் கருப்பட்டியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. நிஜமாவே அல்டிமேட்டா இருந்துங்க. இதுல எந்த கலப்படமும் இல்ல, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50-60 வருஷமா. இப்போ அப்பதான் பணம் ஏறிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. காலையிலே கருப்பட்டி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் கருப்பட்டி ஊற்றி நல்லா கிண்டி வாத்தி ஊற்றணும். அது கொதிச்சு நல்லா அது ஒரு நல்ல ஒரு பக்கம் வரும். அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கருப்பட்டி ஊற்றணும். மொத்தம் ஒரு 5 மணி நேரம் ஆகும் கருப்பட்டி ரெடி பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட முருங்கை இலையில செஞ்ச இட்லி பவுடர் கூட இருக்கு. கேட்கும் போதே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. சோ நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால டேஸ்ட் சூப்பராவே இருக்கு. நம்ம சாப்பிடுற பொருள் டேஸ்டாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது உடம்புக்கு ஆரோக்கியமாவும் இருக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா இந்த முருங்கை இலையில செஞ்ச இட்லி பொடி பவுடர் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி நான் என்னோட வீட்டுக்கு 2 கிலோ கருப்பட்டி அண்ட் கணேசன் அண்ணனோட ஸ்பெஷல் சாக்லேட் கருப்பட்டியும் வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரிஜினல் கருப்பட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.